இந்தியாவில் சிந்து சமவெளி நாகரிகத்திற்கு பிறகு ஆரியர்களின் வருகையுடன் தொடங்கிய முக்கிய காலகட்டம் வேத காலமாகும். இந்த வீடியோல நாம வேத காலத்தை பத்தி தான் பார்க்க போறோம். ரிக், யஜுர், சாம, அதர்வன என 4 வேதங்கள் இயற்றப்பட்ட இக்காலம் முன்வேத காலம் மற்றும் பின்வேத காலம் என இரண்டாக பிரிக்கப்பட்டு பண்பாடு, சமூகம் மற்றும் மத நெறிகளை உருவாக்கியது. ஆரம்ப காலத்தில் மக்கள் கால்நடை வளர்ப்பில் ஈடுபட்டு வாழ்ந்து வந்தனர். கேட்டில் வெல்த் தான் முக்கியமான செல்வமாக இருந்தது. வேதகால அரசியல் அமைப்பு பெரும்பாலும் பழங்குடியின அடிப்படையிலான முடியாட்சியாக இருந்தது. சபா, சமிதி, விதாதா போன்ற குழுக்கள் அரசரின் அதிகாரத்தை கட்டுப்படுத்தி முடிவுகளை எடுத்தன. வேதகால வர்ணமுறை சமூகத்தை பிராமணர், சத்திரியர், வைசியர், சூத்திரர் என 4 முக்கிய பிரிவுகளாக பிரித்தது. ஆரம்ப காலத்தில் இது தொழில் மற்றும் திறமையின் அடிப்படையில் பிரிக்கப்பட்டு பின்னாளில் இது ஜாதி அமைப்பாக மாறியது. தொடக்க வேத காலத்தில் மக்கள் நாடோடிகளாக இருந்தாலும் பிற்கால வேத காலத்தில் மக்கள் விவசாயத்திற்கு மாறினர். இக்காலத்தில் இரும்பின் பயன்பாடு வளர்ச்சி பெற்றது. வேதகால பண்டைய கிராமங்களில் இரும்பு கருவிகளை தயாரிக்கும் கொல்லரின் பணி மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருந்தது. இது சமூக, விவசாய மற்றும் போர் ரீதியான மாற்றங்களுக்கு வித்திட்டது. வேத காலத்தில் இம்மக்கள் சப்த சிந்து பகுதியிலிருந்து கங்கை சமவெளிக்கு இடம்பெயர்ந்தனர். இந்த இடப்பெயர்வு இந்தியாவின் 2வது நகரமயமாக்கலுக்கு அடித்தளமிட்டது. நாடோடி வாழ்க்கை மாறி நிலையான கிராமங்கள் தோன்றின. ஜனாபதா என்ற வார்த்தையிலிருந்து ஜனபதங்கள், அதாவது பிராந்திய ராஜ்யங்கள் உருவாயின. வேத காலத்தில் திறந்த வெளியில் நடைபெற்ற அக்னி வழிபாட்டு இடங்கள் காலப்போக்கில் நிலையான கல் கட்டுமானங்களாக மாறி உருவ வழிபாட்டுடன் இணைந்து பிற்கால கோயில்களாக உருமாறின. கடைசியாக வேத காலம் இந்திய சமூகத்தில் நாடோடி வாழ்க்கையை மாற்றி நிலைத்த விவசாயம், கடுமையான வர்ணாசிரம அமைப்பு மற்றும் சடங்குகள் நிறைந்த மதம் ஆகியவற்றை ஏற்படுத்தியது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.